வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்ஏ 2026க்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இந்த சேனலில் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். உடனே நீங்கள் வந்து அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா லைவாக அப்படியே உங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் அப்படியே லைவாக வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே, உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் tnlea.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? டிஎன்எல்ஏ ஜென்ரல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் ஹேஸ் ஸ்டார்டட். கேண்டிடேட்ஸ் கேன் கம்ப்ளீட் தேர் சாய்ஸ் ஃபில்லிங் அப் டு 5 PM ஆன் 22/7. ஸோ இதை நல்லா கேட்டுக்கோங்க. 22/7 5 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஒன்லி கேண்டிடேட் வித் கட் ஆஃப் மார்க்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 99.911 டு 85.682 அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜ் வந்து ஸ்க்ராலிங் ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா யூசர் லாகின் அப்படின்னு இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் லாகின் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு. யாருக்கு? இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கெல்லாம் நடந்துச்சு. அவங்களுக்கு காலேஜ் எல்லாம் அலாட் ஆகி அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு. அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இப்போ பண்ண போறோம். ஸோ அதுக்காக இப்போ யூசர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த யூசர் லாகின் அப்படிங்கிற இந்த இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கொடுக்க சொல்லும். உங்களுடைய ஃபோன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் ஆகி உள்ள போய்க்கோங்க. சரிங்களா? ஓகே, நீங்க இப்போ உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். மேல பாத்தீங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த டீட்டெயில் மட்டும் டிஸ்பிளே இருந்திருக்கும். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு டேப் வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படிங்கிறது கீழே சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து மேலே டிஸ்பிளே இருக்கும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இடத்துல நேமு, அப்ளிகேஷன் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய ஜெண்டர் எல்லாமே டிஸ்பிளே இருக்கும். கட் ஆஃப் மார்க் இங்கே டிஸ்பிளே இருக்கும். ஓவரால் ரேங்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது டிஸ்பிளே இருக்கும். உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே இருக்கும். சரிங்களா? சரி, உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சாய்ஸ்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கு நீங்களாம் நோட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரொசீட் டு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சரிங்களா அந்த இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இன்ஸ்டியூஷன் டேட்டா அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா சர்ச் பை காலேஜ் வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் காலேஜில் நான் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கா வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்னென்ன காலேஜ் எந்தெந்த காலேஜோட கோடு எல்லாம் உங்களுக்கு தெரியலனா இதே டிஎன்எல்ஏ வெப்சைட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸ், லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் என்னென்ன காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜோட கோட் நம்பர் வந்து ஸ்லைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட் நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த கோட் நம்பர் ஏன்னா ஒரே பேர்லேயே 2 காலேஜ் கூட இருக்கலாம். ஸோ அதனால கோட் நம்பர் வந்து மறந்துடாதீங்க. கோட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிபார்ட்மெண்டோட பேருக்கு பக்கத்தில் வந்து சிஎஸ்ன்னு எஸ்எஸ்ன்னு இருக்கா இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. எஸ்எஸ்ன்னு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் கோர்ஸ், எஸ்எஸ் இருந்துச்சுன்னா செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். உங்களுக்கு எந்த காலேஜ் எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சப்போஸ் எனக்கு வந்து நான் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்கிற காலேஜ்ல இருந்து ஜாயின் பண்ண போறேன், இல்ல சென்னையில் இருக்கிற காலேஜ்ல தான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ள இருக்கிற காலேஜஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜுக்கு வந்து கிளிக் பண்ணுறேன். ஜிசிடி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு நான் சர்ச்னு கொடுத்தேன்னா அந்த அதில் இருக்கிற காலேஜ் அந்த இப்போ ஜிசிடி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிக்கு பக்கத்தில். சரியா? சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்சி இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கம்யூனிட்டி. ஸோ அதனால எஸ்சிஏ கம்யூனிட்டிங்கிறதுனால அவங்களுக்கு ஓசி கோட்டா ஓப்பன் கோட்டாவிலையும் அவங்க சீட் எடுக்கலாம். அவங்க கம்யூனிட்டி எஸ்சி ஏலையும் சீட் எடுக்கலாம். எஸ்சி கோட்டாலையும் அவங்க வந்து சீட் எடுத்துக்கலாம் இருந்தால். சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓசி, எஸ்சிஏ, எஸ்சி
ஸோ இந்த மூணுலையுமே அவங்களுக்கு சீட் இருந்தால் அந்த பர்டிகுலர் அவங்களுடைய ரேங்க் வரும்போது இந்த பர்டிகுலர் காலேஜ்ல இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு இந்த மூணு இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுல பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏ அண்ட் எம்எல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்குங்க இல்லைங்களா அதுல எஸ்சிஏக்கு 0 தான் இருக்கு. ஸோ எஸ்சிஏக்கு சீட்டு கிடையாது. ஆனா ஓசில 2 சீட் இருக்கு, எஸ்சில 2 சீட் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சிஏக்கு பட் அவங்க வந்து எஸ்சிஏ தான். ஸோ அவங்களுக்கு சீட் இல்லைனாலும் இது அவங்களுடைய ரேங்க் வந்து பாத்துக்கோங்க. ரேங்க் முன்னாடி இருக்கிறவங்க எஸ்சி கோட்டால இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் தான் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க எஸ்சி கோட்டால இருக்கிறவங்க எடுத்திருப்பாங்க. அப்ப நமக்கு சீட்டு கிடைக்காது. அப்ப அடுத்த சாய்ஸ் நமக்கு என்னவோ அந்த இதுதான் வரும். சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நமக்கு கோட்டாவில் நம்மளுடைய கோட்டால சீட் இல்லைனாலும் ஓசி கோட்டாலையும் எஸ்சி எக்ஸ்ட்ராவா இன்னொரு கோட்டா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து எது வந்து அலாட்மெண்ட்டோ அது மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சப்போஸ் இப்போ பிசி கோட்டா அப்படிங்கிறவங்களுக்கு ஓசி கோட்டா வரும், ஓசியும் பிசி இந்த ரெண்டு மட்டும் வரும். அதே பிசி முஸ்லீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தான் ஓசி பிசிஎம் வரும். எம்பிசி கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ஓசி வரும், எம்பிசி மட்டும்தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். எனக்கு இது வரலையே சார் அப்படிங்காதீங்க. உங்க கோட்டா ப்ளஸ் நீங்க எது கூட நீங்க உங்களுக்கு நீங்க அந்த இதை எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொது. அதனால எல்லாத்துக்குமே அந்த ஓசி கோட்டால இருக்கிற அந்த இது வந்து எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு காமிக்கும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதுல ரெண்டுமே காமிக்குது அப்படின்னா எஸ்சி கோட்டாவுக்கும் எஸ்சிஏ கோட்டாவும் ஒரே இதுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஸோ அதனால ரெண்டையுமே காமிக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை சீட் வந்து அலோகேட் ஆகுது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் நமக்கு வந்து இப்ப டிஸ்ப்ளே பண்ணல இந்த காலேஜ்ல இந்தந்த கோட்டாக்கு இந்தந்த இவ்வளவு சீட்டுன்னு ஏன் கொடுக்கலன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல பாதியில டிஸ்கன்யூ ஆயிருக்கலாம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் இயர்ல வேக்கன்ட் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சீட்டஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் வரும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட் வந்து முன்ன பின்ன மாறிக்கிட்டே இருக்கும். டிபார்ட்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? அதனால பாத்தீங்க இதுல ஒரு ஒரு சில பாருங்க ஓப்பன் காம்படிஷன்ல 2 சீட்டு தான் இருக்கு, ஒரு சீட்டு தான் இருக்கு. இங்க பாருங்க இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 10 சீட் ஓப்பன் காம்படிஷன்லயே 10 சீட்டு கொடுக்குறாங்க. எஸ்சி கோட்டாக்கு 4 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அதுல யாரும் அந்த அளவுக்கு ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. ஸோ அது சீட் வேக்கண்டா இருக்கும். அந்த சீட் வந்து இப்ப நமக்கு வந்து லேட்டரல் என்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். சரிங்களா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நமக்கு 2 1 ஸோ இந்த மாதிரி சீட் தான் வந்து நமக்கு கிடைக்கும். சரி ஓகே. இது இந்த மாதிரி ஜிசிடில இருக்கக்கூடிய டீடைல். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இங்க காலேஜை விட்டுடுறேன். பட் டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்றேன். டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்றேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிட்டு இப்போ சர்ச்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இருக்கிற எல்லா காலேஜ்லயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளவு காலேஜஸ், இத்தனை காலேஜ்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே மொத்தமா கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூஷன் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எல்லாத்துலயும் சேர்த்து மொத்தம் பாருங்க 406 காலேஜ்ல இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. ஒவ்வொரு காலேஜில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓப்பன் காம்படிஷன், எஸ்சிஏ, எஸ்சி கோட்டா. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு இங்க இல்லைனாலும் உங்களுக்கு காமிக்கல அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இதுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணி வைங்க. சரியா? சப்போஸ் ஓசி கோட்டா ஓப்பன் காம்படிஷன் உங்களுக்கு முன்னாடி யாரும் எடுக்கல, யாருக்கும் அலர்ட் ஆகலைன்னா உங்களுக்கு அலர்ட் ஆகும். ஸோ எஸ்சி கோட்டா உங்களுக்கு முன்னாடி யாருமே இல்லை, எஸ்சி கேட்டகரியில உங்க ரேங்க் முன்னாடி யாருமே இல்லை அப்படிங்கும்போது அது அப்படியே தான் இருக்கும். அந்த சீட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? பாத்துக்கோங்க. ஃபில் பண்ணும்போது நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது பாருங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்ப கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அத்தனை காலேஜுமே நமக்கு அப்படியே டிஸ்ப்ளே வரும். சரிங்களா? பிஹெச்ஜி, சிஐடி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிஹெச்ஜியில் இருக்கக்கூடிய எல்லா என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு எல்லாமே நமக்கு டிஸ்ப்ளே வரும். அதுலயும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க வந்து எப்படி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இந்த மாதிரி செலக்ட் பண்றேன், அதுல வந்து எனக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் வேணும், சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன ஆகுது, எனக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் வருது யூனிவர்சிட்டி. அதே எய்டட் கிளிக் பண்ணி சர்ச்னு கொடுக்குறேன். எய்டட் காலேஜஸ் என்னென்ன இருக்கோ அந்த காலேஜில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். சரிங்க பாருங்க பிஎஸ்ஜி ஒரு எய்டட் காலேஜ். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே வருது. சரிங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேக்ஸிமம் அதில் செல்ஃப் சப்போர்ட் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா?
பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட் தான் இருக்கு. 3 ஓப்பன் காம்படிஷன் இருக்கு. எஸ்சிஏக்கு இல்லை, எஸ்சிக்கு மட்டும் தான் சீட் இருக்கு. இப்போ அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எய்டட் காலேஜஸ்ல நமக்கு டிஸ்ப்ளே வரும். அந்த இங்க மேல நான் வந்து சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் சொல்லிட்டேன். சரி, கோயம்புத்தூர்னு சொன்னதுனால எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற பிஎஸ்ஜியும் சிஐடி மட்டும் தான் வருது. பட் தியாகராஜர் வரல. தியாகராஜர் வந்து மதுரையில் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் எப்படி சார் சாய்ஸ் ஃபில்லிங் நான் பண்றது? சப்போஸ் நான் வந்து ஒரு இசி டிபார்ட்மெண்ட்ல நான் செலக்ட் பண்ண போறேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எஸ்சிஏ கம்யூனிட்டி ரேங்க்ல 4வது ரேங்க்ல இருக்காரு. ஸோ 4வது ரேங்க்ல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த மாதிரி காலேஜ் வந்து செலக்ட் பண்றாரு. நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸை கிளிக் பண்றோம். சரிங்களா? கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து என்ன டிபார்ட்மெண்ட் வேணும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வேணும், ஈஸி. இப்போ சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா நோ சாய்ஸஸ் ஆர் ஃபார் யுவர் ஸ்பெசிஃபிக் ஃபில்ட்ரேஷன். ஏன்னா இந்த மாதிரி வரல. இப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சிஇஜி கேம்பஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு இந்த எஸ்சி கோட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா இசிஇ அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போஸ் இங்கே வர கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியாச்சு. இதை தூக்கி விட்டுருங்க. இப்போ சர்ச் மாற்றி போட்டாச்சு. இங்கே கரெக்டாக பார்த்துக்கோங்க. சர்ச் பை காலேஜ் பேர், டிபார்ட்மெண்ட்டு, இங்கே டிஸ்ட்ரிக்ட் எதுவுமே கொடுக்காதீங்க. இப்போ சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்னு வருது. ஓப்பன் காம்படிஷனுக்கு ஒரு சீட் இருக்கு. எஸ்சிஏக்கு சீட்டே ஒதுக்கல, எஸ்சிக்கு சீட்டே ஒதுக்கல. ஸோ அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க சீட் எடுத்துட்டாங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சீட் எடுத்துட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ கண்டிப்பாக மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் 4ல் இருக்கிறாரு. சரிங்களா? ரேங்க் 200 சில்லற. ஸோ அந்த 200 சில்லறையில யாராவது ஒருத்தர் என்ன பண்ணலாம், இந்த இசிஇ டிபார்ட்மெண்ட்ல சிஇஜில எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து சாய்ஸ் ஒரே ஒரு இந்த சாய்ஸை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சீட்டு கிடைக்காது. ரைட்டுங்களா? அடுத்தது நான் என்ன பண்றேன், ஸோ இது ஓகே, இதை விட்டுறேன். அடுத்தது எம்ஐடி செக் பண்றேன். எம்ஐடி காலேஜ், எம்ஐடி அண்ணா யூனிவர்சிட்டியில எம்ஐடி கேம்பஸ், அதுல வந்து இசி டிபார்ட்மெண்ட் பாக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன்ல இருக்கு, எஸ்சி கோட்டால இருக்கு. ஸோ அப்போ இந்த இதுல பாருங்க, அப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ஓப்பன் காம்படிஷன் ஓகே, எஸ்சி கோட்டால ஒரு சீட் இருக்கு. ஸோ நமக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு யாருமே 254வது ரேங்க் அந்த ஸ்டூடெண்ட் இருக்காருன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த 254வது ரேங்க்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் எஸ்சி கோட்டா இருந்து அவர் இசி செலக்ட் பண்ணாருன்னா அவருக்கு அது அலாட் ஆயிரும். சப்போஸ் அவரை செலக்ட் பண்ணாம விட்டாரு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா இவருக்கு வந்து அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் லிஸ்ட்ல நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, அது என்ன டைப்பான கோர்ஸ்ங்கிறத பார்த்துக்கோங்க. ஈஸினா கவர்மெண்ட் கோர்ஸ், அதே வந்து எம்முனுக்கு வந்துச்சுன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ சாய்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இந்த காலேஜ் வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? அடுத்தது நான் என்ன பண்றேன், இதை முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஜிசிடி எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஜிசிடியில் எனக்கு இசி டிபார்ட்மெண்ட் அது இருக்கு. இதுவும் ஓப்பன் காம்படிஷன் ரெண்டு எஸ்சி கொண்டு தான் இருக்கு. சரி, இருந்தாலும் நான் இதையும் வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? எஸ்சி கோட்டா, எஸ்சி ஏ கோட்டாக்கு இல்லை தான், இருந்தாலும் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். என்னோட சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பிரகாரம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், பிஎஸ்ஜி காலேஜ் செலக்ட் பண்ணுறேன். அங்கே இசி இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். அங்கே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓசிக்கு சீட் இருக்கு, எஸ்சிஏக்கு சீட் இருக்கு, எஸ்சிக்கு சீட் இருக்கு. கன்ஃபார்மாக பிஎஸ்ஜி காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அதை செலக்ட் பண்ணி நான் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா எஸ்சிஏ கோட்டாக்கு ஒரு சீட்டு கண்டிப்பாக இருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க்ல 4ஆவதா இருக்காரு. ஸோ 4ஆவதா இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணாம இருக்காங்க. எஸ்சிஏ கம்யூனிட்டியில் இசி டிபார்ட்மெண்ட்ல வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னா, வேற டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா பிஹெச்டி காலேஜ் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா வந்து அலோகேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. 99% வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரேங்க் 4th அப்படிங்கிறதுனால. சரிங்களா? சரி, ஓகே. இது இல்லாம இன்னும் கூட ஆட் பண்றதா இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? செலக்ட் பண்றேன். சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செலக்ட் பண்ணிட்டு அதுலயும் அதே மாதிரி சர்ச் கொடுக்குறேன். இதுலயும் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ இல்லை, இருந்தாலும் நான் இதையும் வந்து ஆட் பண்றேன். சிஐடியும் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
கோயம்புத்தூர் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து தியாகராஜர் வேணும்னாலும் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை இதையும் கிளிக் பண்ணுறேன். இசி செலக்ட் இசி இருக்கான்னு பார்க்குறேன். இசி இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு கோட்டாக்கு சீட் இல்லை, இருந்தாலும் இதனையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு காலேஜ் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா எங்களுக்கு போதும் அப்படின்னு விட்டுடலாம். நாங்கள் சார் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்ணுறேன். இசி டிபார்ட்மெண்ட் தான். சர்ச்சு அதுலேயும் எஸ்சிஏ கோட்டாக்கு இல்லை, ஸோ அது மறுபடியும் டிக் போட்டுக்கோங்க, ஓகேன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? சரி, ஓகே. மேக்ஸிமம் எல்லாமே அலாட் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் என்னென்ன காலேஜஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ்லாம் தேவை, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் தேவை அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வியூ செலக்டட் சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சிங்களோ அந்த காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன காலேஜ் அப்படிங்கிறது சரிங்களா? இந்த மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட்டாக அலோகேட் ஆயிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி, அதுக்கப்புறம் சிஐடி, அதுக்கப்புறம் தியாகராஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வந்து போட்டு வச்சிருக்கேன். சப்போஸ் இந்த ஆர்டர் வந்து எனக்கு மாற்றணும், எனக்கு வந்து தியாகராஜர் வந்து ரெண்டாவதா கடைசியாக வரணும், எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம் வந்து மேலே போகணும் அப்படின்னா இதில் பாருங்க ஆக்ஷன் அப்படிங்கிறது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோ மேலே இருக்கிற ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா மேலே ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணும், கீழே இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டெப் கீழே தள்ளி விட்டுரும். இதே வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த பட்டன் அழுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆகி போயிடும். சரிங்களா? இதை நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து மேலே போனோன்னா கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும், எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இது எஸ்ன்னு கொடுங்க. இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அது வந்து மேலே போயிடுச்சு, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கீழே வந்துருச்சு. சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளோதாங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணும். சப்போஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுட்டேன், நான் மறுபடியும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா மறுபடியும் ஆட் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இங்கே வந்துடும். சரிங்களா? மறுபடியும் என்ன காலேஜ் என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இதை பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி வரும். சரிங்களா? இப்போ வியூ செலக்டட் சாய்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆட் பண்ணது புதுசாக என்ன ஆட் பண்ணீங்களோ அது இங்கே வந்திருக்கும். ரைட்டுங்களா? அடுத்து இப்போ என்ன பண்ணுங்க, இதில் கோ டு அவ்வளோதான் எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா கோ டு லாக் சாய்ஸஸ் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வியூ செலக்டட் கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது லிஸ்ட்ல வரும். சரிங்களா? இல்லை சார் நான் வந்து ஓகே நீங்கள் டெலீட் பண்ணுறதுனா அந்த இதை கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னு கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணணும் சரிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரேட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்க ப்ரிவ்யூ சாய்ஸஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன காலேஜ்லாம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரிவ்யூ வரும். இதில் ஒன்று ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, சாய்ஸ் லாக்டு ஸ்டேட்டஸ் நோ அப்படின்னு சொல்லி இருக்கு. சாய்ஸ் லாக்டு ஸ்டேட்டஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா இன்னும் நீங்கள் சாய்ஸ் வந்து லாக் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? வந்துச்சு அப்படின்னா ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து லாக் பண்ணி விட்டுருங்க. இல்லை சார் இன்னும் கொஞ்சம் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி 5 மணிக்குள்ள சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 2 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுங்க மறக்காம அந்த சாய்ஸ் லாக் வந்து கொடுத்து விட்டுருங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதில் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி போகும். சரிங்களா? அந்த ஓடிபி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை மறுபடியும் என்ன பண்ணுங்க என்ட்ரி பண்ணிடுங்க. இதில் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பரை கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணுங்க வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. இப்போ வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அவ்வளோதான். யூ ஹேவ் பின் லாக் யுவர் சாய்ஸஸ் அப்படின்னு மெசேஜ் வந்துடும். டவுன்லோட் சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதை என்ன பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா முன்ன நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் லாக்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எஸ் நோன்னு இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் லாக் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி என்னென்ன காலேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து சாய்ஸில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும் இதில் வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளோதாங்க சாய்ஸ் ஃபில்லிங் உண்டான வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. இதை வந்து நீங்கள் பண்ணுங்க, இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணதை எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது மொபைலில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பற்றி தான் நம்ம வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, அதில் வந்து என்ன நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எப்படி அதை செய்யணும், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா
இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.